இசைப்புயல் AR ரஹ்மான் தனது மனைவியை பிரிவதாக அறிவித்தது தேசிய அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 29 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்த இந்த குடும்பம் தற்போது பிரிவதாக அறிவித்துள்ளது பலரையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது. இருவரும் 30வது ஆண்டை அடியெடுத்து வைப்பார்கள் என ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் இந்த விவாகரத்து முடிவிற்கு தனுஷ் தான் காரணம் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளது. சமீப காலமாக திரைப்பிரபலங்களை சேர்ந்த பலரும் தங்களது திருமண வாழ்க்கையை விவாகரத்தில் முடித்து வருகின்றனர். தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்தாலும் மீண்டும் சேரப்போவதாக கூறப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து GV பிரகாஷ், சைந்தவி, இமான், மோனிகா, ஜெயம் ரவி, ஆர்த்தி என அந்த லிஸ்ட் கைவிட்டு எண்ணும் எண்ணிக்கையே கடந்துவிட்டது. தொடர்ந்து இப்படி பிரபலங்கள் விவாகரத்து பெற்று வருவதால் ரசிகர்கள் உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் இப்படி இருக்க அந்த லிஸ்டில் AR ரஹ்மானும் சேர்ந்திருக்கிறார். இசையமைப்பாளராக வலம் வரும் AR ரஹ்மான் கடந்த 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்கின்றார்கள். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர்கள் பிரிவதாக அறிவித்திருக்கின்றார்கள். திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சாய்ரா பானு தனது கணவர் AR ரஹ்மானை விட்டு பிரியும் கடினமான முடிவை எடுத்துள்ளார். சட்ட ரீதியாக இருவரும் விவாகரத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். வாழ்வில் ஏற்பட்ட வேதனை மற்றும் வலியின் காரணமாக பிரிவு முடிவை எடுத்ததாக சாய்ரா விளக்கம் அளித்துள்ளார். AR ரஹ்மான், சாய்ரா பானு தம்பதியருக்கு 2 மகள்கள் 1 மகன் உள்ள நிலையில் விவாகரத்து 2 தரப்பிற்கும் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள், பிரிவினைகள் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. 2 பேருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை வந்துள்ளது. இதனால் குடும்பத்தில் நிம்மதி குறைந்துள்ளது. அதோடு AR ரஹ்மான் பெரும்பாலும் அதிக நேரத்தை சினிமா பணியில் கவனம் செலுத்தி வருகிறார். இதனால் அவரால் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியவில்லை. முக்கியமாக சமீபத்தில் அதிக அளவில் படங்களை கமிட் செய்துள்ளார். ரஹ்மானும் தன்னுடைய திருமண வாழ்வின் முறிவு பற்றி உறுதி செய்து விட்டதால் அவரது ரசிகர்கள் சோகமடைந்திருக்கின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விவாகரத்து விவகாரத்தில் தனுஷை ரவுண்ட் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் நெட்டிசன்கள். தமிழ் சினிமாவில் AR ரஹ்மான் கடைசியாக தனுஷின் ராயன் படத்திற்கு இசையமைத்தார். இப்போது AR ரஹ்மான் விவாகரத்து வரை சென்றிருப்பதால் தனுஷ் ராசி என்றும் மீம்ஸ் போட்டு வருகின்றனர். இப்போதுதான் தனுஷ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா விவகாரத்தில் கூட அவர்கள் ஒன்றாக இருப்பது பிடிக்கவில்லை எனவும் அதனால் தான் அவர் ஆவணப்பட விஷயத்தில் பிரச்சனை செய்தார் எனவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். தனுஷ் இந்த விஷயத்தில் நேரடியாக எதுவும் செய்யவில்லை என்றாலும் தொடர் விவாகரத்துக்கள் ஆன பிரபலங்கள் மற்றும் அவர்களுடன் இருந்த இணைப்பை வைத்து இம்மாதிரியான கிண்டல்களை சமூக வலைதளத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது.